2 நாளுக்கு முன்னாடிங்க மோர்லையும் உப்புலையும் கலந்து வெயில நல்லா காய வச்சு இங்க பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல இன்னொரு வெரைட்டி நம்ம செய்ய போறோங்க. தேவையான அளவு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த காஞ்ச மிளகாய் வத்தலுக்குங்க இங்க பாருங்க புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதை ஹீட் பண்ணி இங்க பாருங்க, இங்க வாங்க சொல்றேன். இந்த புளியும் இந்த வெல்லமும் நல்லா காய்ச்சணுங்க. இந்த புளியும் வெல்லமே இங்க பாருங்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வர நேரத்துல நல்லா ஜாம் மாதிரி ஆயிடுங்க. நல்லா ஆன உடனே நம்ம இந்த மிளகா வத்தல் இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி இதுல கொட்டிடலாம். இங்க பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சுவையா இருக்குங்க இந்த வத்தல், அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெயில்ல காய வச்சு ஒரு 2 நாளைக்கு டப்பால போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே.